2026 இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள சூழ்நிலையில் நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த அரசியல் கள நிலவரங்களில், கூட்டணிகளில் அந்த மாற்றங்கள் மற்றும் அந்த கூட்டணிக்கு இணைப்புகளில் விறுவிறுப்பு ஆகியவை ஏற்பட்டிருக்கிறது. இப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? ஆனால் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து தன்னோடு யாரும் வர ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற நிலையில் அவர் ஆட்சியில் பங்கு தருகிறேன், எல்லோரையும் மந்திரிகளாக்குகிறேன், இதுவரையிலும் உங்களை எந்த கட்சியும் ஆக்கியதில்லை, என்னோடு சேருங்கள் என்று சொல்லி அழைத்தார். அழைத்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன, யாரும் எந்த கட்சியும் சேரவில்லை. அதற்கு பெரிய காரணம், இவர் நீந்தி கரையேறுவாரா என்பது உறுதியான பிறகு நாமும் சேரலாம் என்று தான் கருதுவார்களே தவிர, அந்த படகே போய் கரை சேருமா என்று தெரியாமல் நாமும் அதில் ஏறி என்ன செய்வது என்று இருக்கின்ற 4 இடங்களையும் இழந்து விட்டு போய்விடுவோம் என்று அஞ்சுவார்கள். அதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் பிரதிபலித்தது. எந்த கட்சியும் ஒரு கூட்டணிக்கு வரவில்லை. இப்படி உதிரியாக போன செங்கோட்டையன் போல ஒதுக்கப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள், மதிப்பிழந்தவர்கள், இவர்கள் தான் அதை நோக்கி போனார்களே தவிர வேறு யாரும் போகவில்லை. ஆனால் காங்கிரஸை இவர் இழுத்து பார்த்தார். அப்படி இழுத்தது நியாயமானது தான். ஒரு தேசிய கட்சி ஒருவோடு வருவதன் மூலம் அந்த கட்சிக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். ஆனால் உலகத்திலேயே ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு சேர்வது குறித்து இப்பொழுது பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் திமுகவோடு தான் சேர வேண்டும். இடையிலே விஜயோடு பேச்சு நடத்திய அவர் யார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் யாரும் சொல்லி வந்தாரா, அவராக வந்தாரா என்றெல்லாம் கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆகவே அவர் அவராக பேசிவிட்டு போகிறார் என்று இங்கே உள்ள தமிழ்நாடு காங்கிரஸுக்கே தெரியவில்லை. ஆக அவர்களெல்லாம் புகார் செய்கிறார்கள், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இங்கே ஒரு கூட்டம் ஸ்டாலினால் உறுதிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் கலகம் செய்யுங்கள், இந்த கட்சி இருப்பதே 10 பேர், தலைவர்கள் மட்டுமே உள்ள கட்சி காங்கிரஸ், அந்த கட்சியில் 4 பேர் அந்த பக்கம், 10 பேர் இந்த பக்கம் என்கின்ற நிலையை ஸ்டாலின் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனுடைய விளைவாக காங்கிரஸ் அங்கே முழுமையாக சேர்ந்து விடுமா என்று சொல்ல முடியாது. ஆகவே இத்தகைய நிலையில் உதிரியாக வருகின்றவர்கள் ஓபிஎஸ் போல, தினகரன் போல, அது விதவைகளின் சேர்க்கைகளாக இருக்குமே தவிர வலுவானவர்களின் சேர்க்கையாக அது இருக்க முடியாது. ஆகவே நான் ஒன்று சொல்லுகின்றேன், ஒரு பெரிய ஆட்சி, வலிமையான ஆட்சி சென்ற பாராளுமன்றத்தில் பிரிந்து நின்ற காரணத்தினால் 40க்கு 40 எடுத்த ஆட்சி. சென்ற தேர்தலில் வில்லனாக இருந்தவர் அண்ணாமலை, அவர்தான் இந்த கட்சியை தனித்து கொண்டு போய் சில பேரை சேர்த்து கொண்டு பாமகவை எல்லாம் தன் பக்கம் ராமதாசனுடைய விருப்பத்திற்கு மாறாக மகனை சேர்த்து கொண்டு இப்படியெல்லாம் செய்து அவர் வாங்கிய ஓட்டுக்கள் இல்லாவிட்டால் பாமக 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும், அதிமுக 12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். ஆக 3 அல்லது 5 இடங்களையோ பாமக இழந்தது, 10-12 இடங்களை அதிமுக இழந்தது. போன தேர்தலில் பி டீமாக ஸ்டாலினுடைய கையாளாக, உறைவாளாக ஸ்டாலினுக்கு பயன்பட்டவர் அண்ணாமலை. இப்பொழுது இந்த தேர்தலில் அதுபோல பயன்பட போகின்றவர் விஜய். அவருக்கு நான் முதலமைச்சராக வேண்டும், நான் தன்னந்தனியாக இருந்தால் தான் முதலமைச்சராகலாம் என்கின்ற ஆசைகள் வேறு, நடைமுறைகள் வேறு. இப்பொழுதுதான் வந்திருக்கிறோம், நல்லது கெட்டது தெரியவில்லை. நம்மை பார்க்க சிலிர்ப்பான ஒரு கூட்டம் வருகிறது என்பதை தவிர, தந்தி கம்பத்தில் ஏறி பார்க்கிறார்கள், தென்னை மரத்தில் ஏறி பார்க்கிறார்கள், விழுகிறார்கள், கரண்ட் கம்பங்கள் அடிக்கின்றன, பல பேர் சாகிறார்கள். இப்படி ஒரு ஆர்வம், திரைப்பட நடிகர் ஒருவரை ரோட்டில் சந்திப்பதில் உள்ள ஆர்வம் அலைமோதுகிறதே தவிர அவர் என்ன சொல்லுகிறார், அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நாட்டினுடைய போக்கை மாற்ற அவர் வந்திருக்கிறார் என்பதெல்லாம் அவர்களுக்கு புரியவில்லை. ஆகவே இந்த வெறும் கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் 10,000 பேர் 20,000 பேர் சேரட்டும். ஒரு தொகுதியில் 2 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் அல்லவா இருக்கிறார்கள். சோளிங்கர் போன்ற தொகுதிகளில் 8 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேடிக்கையான கூட்டம் என்பது வேறு. எம்ஜிஆரை தவிர, எம்ஜிஆர் ஒருவர் தான் அரசியலோடு சேர்ந்து வளர்ந்தார். அந்த கட்சியை உருவாக்கியதில் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக பெரும்பங்கு எம்ஜிஆருக்கு தான் உண்டு. எம்ஜிஆர் இல்லாவிட்டால் எங்கள் திராவிட பொன்னாடே என்கின்ற பாட்டு கொங்கம்பட்டி வரையிலும் போய் சேர்ந்திருக்காது. திராவிடம் என்பது ஒரு கட்சி என்பதே, அண்ணா என்பவர் ஒரு தலைவர் என்பதையும் சேர்த்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர் தான். ஆகவே கட்சியோடு சேர்ந்து வளர்ந்தார். கட்சியை உடைத்து கொண்டு தனி கட்சியான போது அது அவருக்கு ஒன்றும் பெரிய செய்தியாக இல்லை. 2வது கல்யாண சுந்தரம் போன்ற ரொம்ப விவரமான சிபிஐ தலைவர்களெல்லாம் அவருக்கு பக்கத்தில் ஆலோசனை சொல்வதற்கு இருந்தார்கள். ஒரே தலைமையில் ஆட்சியை பிடித்தார். முதல் நின்ற தேர்தலிலேயே மாயத்தேவர் திண்டுக்கல்லில் 51% ஓட்டெடுத்து வென்றார். இதுவரையிலும் ஜனநாயகத்தில்
3 கட்சிகள் 49%, ஒரு கட்சி 51% எடுத்திருந்தது. அதெல்லாம் இவர் எம்ஜிஆரை புகழ் பாடுவதன் மூலம், அவருடைய பாட்டை பாடுவதன் மூலம், அவருக்கு அடுத்தபடியாக நான் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதன் மூலமெல்லாம் நடக்காது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அண்ணாமலை சென்ற பாராளுமன்ற தேர்தலில் பி டீமாக இருந்து ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு உட்கையாக செயல்பட்டது போல இப்பொழுது விஜய் உட்கட்சியாக திமுகவுக்கு செயல்பட இருக்கிறார். அவர் பி டீமாக செயல்படுவார், தோற்கடிப்பதற்குத்தான் முயல்வார். ஆனா திமுக நல்ல போக்கு இல்லை. அரசியலில் ஒரு தீமையை அகற்றுவதற்கான வழிமுறை இல்லை.